மாதாந்திர ஊதியம் பெறுவோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை இருந்தால் அதற்கான வருமான வரி இன்று முதல் 10% 5% குறைக்கப்பட்டுள்ளது. 50 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை வருவாய் உடைய நபர்களுக்கு வருமான வரியின் மீது 10% சர்சார்ஜ் வசூலிக்கப்படும். மாத ஊதியதாரர்கள் வருமான வரி செலுத்துவதற்கான படிவங்கள் எளிமையாக்கப்படுவதாக வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. இதனால் சுமார் 2 கோடி மாத ஊதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். ராஜீவ்காந்தி ஈக்விட்டி சேவிங்ஸ் திட்டத்தின் கீழ் நிதி அமைச்சகம் அறிவித்துள்ள வரிச் சலுகைகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. அதன்படி குறிப்பிட்ட பங்குகளில் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்கு 25,000 ரூபாய் வரை முதலீடு செய்து வரிச் சலுகைகளை பெறலாம். வருமான வரித்துறையின் பான் கார்டுடன் இன்று முதல் ஆதார் எண்ணை இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்பட்ட வங்கிக் கணக்குகள் குறித்த தகவலை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும். பாரத ஸ்டேட் வங்கி இன்று முதல் சேமிப்பு கணக்குக்கான குறைந்தபட்ச தொகையாக 5,000 ரூபாய் வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை இன்று முதல் தடை செய்யப்படுகிறது. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்தது. இன்று முதல் அவற்றை வைத்திருப்பது சட்டப்படி குற்றமாகும். கார், மோட்டார் சைக்கிள் போன்ற வாகனங்களுக்கான காப்பீட்டுத் தொகை இன்று முதல் உயர்கிறது. இன்று முதல் ரயில் பயணிகள் காத்திருப்போர் பட்டியலில் இருந்தால் வேறு மாற்று ரயில்களில் இடம் பிடிக்கலாம். மெயில் அல்லது எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்து காத்திருப்போர் பட்டியலில் இருந்தால் ராஜ்தானி, சதாப்தி போன்ற சொகுசு ரயில்களில் இடமிருந்தால் பயணம் செய்யலாம். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, அகமதாபாத், பெங்களூர், ஹைதராபாத், கொச்சின் ஆகிய 7 விமான நிலையங்களில் உள்நாட்டு பயணிகள் கைப்பையை சோதனையிட்டு அனுமதிச் சீட்டு பெற வேண்டிய முறை இன்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெளிநாடு செல்வோருக்கு சோதனைகள் நீடிக்கும்.